ஜிஎஸ்டி ஆடிட் வந்தால் என்ன பண்ணணும் வாங்க தெளிவாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஜிஎஸ்டி ஆடிட் அப்படிங்கிறது சேல்ஸு, பர்ச்சேஸு, இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டு, அப்புறமா ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸாக இருக்கிற ஜிஎஸ்டிஆர் 1 ஆகட்டும், 3B ஆகட்டும், ஏதர் எல்லா ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே நம்ம வந்து சரியாக ஃபைல் பண்ணியிருக்கோமா, அதே மாதிரி டேக்ஸ் பேயபிள் அமௌண்ட் எல்லாமே சரியாக பேமெண்ட் ஆயிருக்கா, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகுதா, இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே பண்ணுறதுக்கு பேர் தான் ஜிஎஸ்டி ஆடிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி ஆடிட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா ஜிஎஸ்டி ஆஃபீஸர்கிட்ட இருந்து ஃபஸ்ட்டு வந்து ஆடிட் நோட்டீஸ் வரும். அதில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் மென்ஷன் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன டேட்டில் ஆடிட் நடக்க போகுது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்ல வர்றது பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் ஆகட்டும், பர்ச்சேஸ் பில்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி இன்புட் டேக்ஸ் கிரெடிட்க்குன்னு உண்டான பில்ஸ் ஆகட்டும், பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆகட்டும், ரிட்டர்ன்ஸ் காப்பி, ரிட்டர்ன்ஸ் நம்ம ஜிஎஸ்டிக்குன்னு உண்டான 1, 3B இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுக்குன்னு உண்டான காப்பீஸ் எல்லாமே, அப்புறம் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், இது எல்லாமே வந்துட்டு நமக்கு டாக்குமெண்ட்ஸாக வந்துட்டு மென்ஷன் பண்ணுறதுக்காக கேட்பாங்க. ஸோ இதுவும் நம்ம வந்துட்டு ரெடியாக ப்ரிப்பேராக வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸர்ஸ் எல்லாமே அதை வந்துட்டு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு ஏதாவது டிஃப்ரென்சஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அடிஷ்னலாக நம்ம டேக்ஸ் பே பண்ணுவது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு டேக்ஸு, இன்ட்ரெஸ்ட்டு, பெனால்ட்டி இது எல்லாமே வந்துட்டு நம்ம பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஜிஎஸ்டி ஆடிட் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரிப்போர்ட் வந்துட்டு சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இப்போ எவ்ரிதிங் கரெக்டாக அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி ரிட்டர்ன்ஸ் ரிப்போர்ட்டு, இன்புட் டேக்ஸ் கிரெடிட் கிளைம் எல்லாமே நம்ம கரெக்டாக எலிஜிபிளுக்கு உண்டானது எல்லாமே கிளைம் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலோ, டேக்ஸ் பேமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம கரெக்டாக பே பண்ணியிருந்தோம் அப்படின்னா எந்த இஷ்யூஸும் இல்லை. ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு டிமாண்ட் நோட்டீஸ் வந்துட்டு வரும். ஸோ இந்த மாதிரி டேக்ஸ் இன்ஃபர்மேஷனுக்கு ஸ்ரீமதி நாலேஜ் கிளப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நாளைக்கு டே 6 வீடியோவில் பார்க்கலாம்.